சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஒரு சாமியாரை ஒத்துக்கணும்னா எல்லா குரூப்பும் ஒத்துக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. இது பெரிய விஷயம்தான். ஒரு பெரிய மகானை ஒத்துக்கணும்னா அத்தனை பேரும் உண்மையான சாதகர்களாக இருந்தால் தான் அது ஒத்துக்க முடியும். அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் குருநாதர் என்ன பண்ணிருக்காருன்னா, குருமணி இழைத்திட்ட சிங்காதனத்தின் மிசை கொலுவீற்றிருக்கும் நின்னை. மணி இழைத்திட்ட சிங்காதனம், நிறமுள்ள ரத்தனங்கள் அமைக்க பெற்ற அப்படின்னு போட்டிருக்கார் சித்வான் சுவாமி. நல்ல ரத்ன சிம்ஹாசனம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தையே இருக்கு, ஸ்லோகம் சொல்லுவோம் வழக்கமாக. மங்களாயதனம் தேவம் யுவா நமதி சுந்தரம் தியாயேத் கல்பதரோர் மூலே சுகாசீனம் சஹோமயா. அப்படி ஒரு ஆசனத்தை சொல்லுவோம். எப்போவுமே சுவாமிக்கு ஆசனம் ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. நம்ம அதை பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம பாவனை என்னென்னா ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. அவருக்கு சாதாரணமாக இங்கே ஒரு நம்ம பாயவா விரிப்போம், அப்படி விரிக்கிறது. அது எளிமையான வழிபாடு. ஆனால் உயர்ந்த விதம் என்னென்னா, அவர் சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா ரத்ன சிம்ஹாசனம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு குருமணிங்கிற வார்த்தைக்கு எனக்கு ஒன்று தோணுச்சு. இது நம்ம சொந்த சாகித்யம். குருங்கிறது புஷ்பராகம். குருவுக்குரிய ரத்னம் இருக்கே புஷ்பராக கல். புஷ்பராகங்கிற ஒரு கல்லால் செய்யப்பட்ட சிம்ஹாசனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குருமணிங்கிற வார்த்தை, குருங்கிறதுக்கு பல நிறங்கள்ங்கிற இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. பல நிறங்களை உடைய ரத்னங்கள்னு எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் சொல்லி வைக்கிறேன். எனக்கு குருமணிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு, சாதாரணமாக குருமணின்னா என்ன அர்த்தம்? குருமார்களில் தலை சிறந்தவர்னு அர்த்தம். குருக்களில் மணி போன்றவர்னு அர்த்தம், ஒளிர்பவர்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்காங்க டீச்சர்ஸ், ஆனால் இவர் ரொம்ப ஷைனிங்காக இருக்காங்க. அதில் குருமார்களில் தலை சிறந்தவர். நல்ல ஆள் இல்லை, பர்சனாலிட்டி இல்லை, டீச்சிங்கில் அவர் சொல்லி கொடுக்குற முறையில் மணி மணியாக சொல்கிறான்ப்பா. சொல்கிறோம் இல்லையா, மணி மணியாக உதிர்றது, மணி மணியாக சொல்கிறான். மணினா என்ன அர்த்தம்? எல்லாம் மனசில் போய் ஒரு ஒரு விஷயமும் தெளிவாக புரியுறதுன்னு அர்த்தம். ரத்ன சுருக்கமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்களே. ரத்னம் எப்படி இருக்கும்? எப்போவுமே வைரம் எவ்வளவா வச்சுக்க முடியும்? ரத்னம் எப்பவும் சின்னதாக தான் இருக்கும். அதனால தான் ரத்ன சுருக்கம். சுருக்கத்தில் ரத்ன சுருக்கம். இந்த தோல் சுருங்கிறதா சொல்ல முடியும், சொல்லாமல் ரத்ன சுருக்கம். இத்தினூண்டு ரத்னம் இப்போ வைக்கணும், சுவாமிக்கு பூஜைக்கு வைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இத்தினூண்டு ரத்னம் தான் அதில் போடுறோம். பெரிய ரத்னம் கிடைக்கணுமே, அதெல்லாம் இருக்கணும். குரு இதிலெல்லாம் நமக்கு தாத்பரியம் இல்லை, சும்மா சொல்லி வைக்கிறேன். குருமணி இழைத்திட்ட சிங்காதனம், சிம்ஹாசனத்தின் மிசை. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஹம்சாசனம், சிம்ஹாசனம், பத்ராசனம், கோமுகாசனம். இந்த மாதிரி ஆசனம் நம்ம உட்கார்ற அமைப்பு வேறு, நம்ம உட்கார்றது. சந்நியாசிகள் இந்த பத்மாசனத்தில் தான் எப்பவும் உட்காரணும்னு ஒரு சாஸ்திர விதி. சாதாரணமாக இப்படி உட்காரணும் இல்லையா, அர்த்த பத்மாசனம் உட்கார்றதே பெரிய ப்ராஜெக்டில் இருக்கு. இப்போ அப்படி இருக்கிறப்போ உட்கார்றது சன்னியாசிகள் எல்லாம் பத்மாசனத்துலாம் உட்காந்து. இந்த ஜட்ஜு சுவாமி படம் நான் பார்த்தேன். ஒரு படத்துலையாவது அவர் பத்மாசனம் இல்லாமல் உட்காரல, எல்லாத்துலேயும் பத்மாசனம் தான் உட்காந்து. காஞ்சி பெரியவர் இருக்கார், அவர் அனாயாசமாக பத்மாசனத்தை எப்பவும் உட்காந்துருப்பார். நான் பார்த்துருக்கேன். இந்த ரெண்டு காலும், இந்த ரெண்டு முழங்காலும் இப்படி நேராக இருக்கும், அப்படி உட்காந்துருப்பார். அனாயாசமாக இருக்கும் அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா. ஒரு மகிமை. உட்கார்ற போதே அப்படி சர்வசாரணம் அப்படி உட்கார்ந்தார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி
பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.